இமேஜின் ரேடியோவில் நம்ம நிறையா சேனல்ஸ் வந்து கேட்குறோம். ஆனால் அந்த ரேடியோவில் இருக்கக்கூடிய மொத்தமாக டெலிகாஸ்ட் பண்ணுறது ஒன்று தான் அந்த சிக்னல். ஆனால் நம்ம வேறு ஃப்ரீக்வன்சியில் வச்சா நமக்கு வேறு சேனல் கிடைக்கும். டிவிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ராட்காஸ்டிங் சிக்னல் தான், ஆனால் நம்ம வேறு ஃப்ரீக்வன்சியில் டியூன் பண்ணோன்னா வேறு சேனல் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் கான்ஷியஸ்னஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்யூச்சரில் ஒரு 1000 பில்லியன் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா 1000 பில்லியன் ஆஃப் பீப்புளுக்கும் ஒரே கான்ஷியஸ்னஸ் தான். ஆனால் நம்ம வேறு ஃப்ரீக்வன்சியில் அதை டியூன் பண்ணுறனால வேறு மெமரிஸ், வேறு தாட்ஸ், வேறு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி இருக்குது அப்படின்றது தான் இவங்க சொல்கிறது. இது வந்து ஒரு கலெக்டிவ் ஃபீல்டு அப்படின்றது. ஓகே, இதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, மறைக்கப்பட்ட சில உண்மைகள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கோ ஸ்வான் அப்படின்ற ஒருத்தரை பற்றி, அதாவது ரிமோட் வியூவிங் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது. இங்கோ ஸ்வான் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ரிமோட் வியூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து நிறைய புக் எழுதியிருக்காரு. அதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் புக் வந்து பார்த்திங்கன்னா பெனட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஏலியன்ஸை பற்றி எழுதியிருப்பார். ஏலியன்ஸ் வந்து உண்மையிலே இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார்.